டேரக்ட் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிர்மல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரை மாவட்டம் தமுக்க மைதானத்தில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு பார்த்தீங்கன்னா நேற்று தினம் துவங்கப்பட்டிருக்கு. இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் இந்த தமுக்க மைதானம் தான் நடைபெற இருக்கு. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா கேரளா சிஎம் பினராயி விஜயன் வந்து கலந்துட்டு இருக்காரு. இந்த மாநாட்டில் பிரதிநிதியாகவும் அவர் கலந்துட்டு இருக்காரு. இந்த பிரதிநிதி மாநாடு பார்த்தீங்கன்னா இந்த அரங்கத்துக்குள்ளே தான் நடக்குது. இங்கே தான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்தில் இருந்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டெலிகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரங்கத்துக்குள்ளே தான் அந்த கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கு. உள்ளே யாருக்கும் அனுமதி கிடையாது. மீடியா பர்சன் எல்லாருமே நம்ம வெளியில் தான் இருக்கிறோம். இந்த மாநாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கண்காட்சிகள் கடைத்தெருகள்லாம் போடப்பட்டிருக்குது. பார்க்கல ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டை ஒட்டி நிறைய கடைத்தெருகள் போடப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டை ஒட்டி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாழ்க்கை வரலாறு, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்ட வரலாறு இது சம்மந்தமாக அவங்க வந்து அதை காட்சிப்படுத்திருக்கிறாங்க. அது சம்மந்தமாக டீட்டெயிலாகவுமே சில கருத்துக்களோடு அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அரங்கை அமைச்சு அந்த மாநாட்டை ஒட்டி இங்கே பல்வேறு விஷயங்கள் அது மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆல் இந்தியா அளவில் இங்கே உள்ள சிபிஎம் உடைய போராட்டங்களை வந்து ஒரு பேசும் பொருளாக அந்த கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. அதேபோல் இந்த பின் சைடு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அப்புறம் திருவள்ளுவர் உருவ சிலை மாதிரி அங்கே ஒரு ஸ்க்ரீன் வச்சு ஒரு மாலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா கருத்தரங்கள் அப்படின்பது நடைபெற்றிருக்கு. இந்த கருத்தரங்களை பார்த்தீங்கன்னா நேற்று தினம் வந்து திரைப்பிரபலங்கள்லாம் வந்து கலந்து கொண்டு இந்த அகில இந்திய மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்தி பேசியிருந்தாங்க. முக்கியமாக நேற்று தினம் சட்டமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த மாநாட்டை வாழ்த்தி பேசியிருக்காரு. அதே சமயம் திரைப்பட இயக்குனருமான நடிகருமான சசிகுமார் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டை வாழ்த்தி பேசியிருக்காரு. அதே சமயம் இயக்குனர் ராஜமுருகனும் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து இந்த மாநாட்டை வாழ்த்தி பேசியிருக்காரு. இன்றைய நாளையும் வந்து திரைப்பிரபலங்கள் வந்து இந்த மாநாட்டை வாழ்த்தி பேச வரவிருக்கிறாங்கன்றதை வந்து இந்த மாநாட்டு மூலயமா தெரிய வந்திருக்கு. அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டை வாழ்த்தி பேச இங்கே வருகை தராரு. முக்கியமாக அவர் வரக்கூடிய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்க இருந்தது. ஆனால் மழை வரும் சூழல் ஏற்பட்டுள்ளதுனால இந்த கருத்தரங்கு மட்டும் பார்த்திங்கன்னா வேறு இடத்துல மாற்றப்பட்டிருக்கு. அதே சமயம் இயக்குனர் சமுத்திரகனி அப்புறம் வந்து இயக்குனர் வெற்றிமாறன், விஜய் சேதுபதி அவர்கள்லாம் வந்து இந்த மாநாட்டை வாழ்த்தி பேச வருகை தருகிறதா வந்து தகவல்லாம் வந்திருக்கு. அதே போல் இந்த மாநாடு பார்த்திங்கன்னா 2 முதல் 6ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்சு 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டுடைய பேரணி பொதுக்கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் தான் நடைபெற இருக்குது. இந்த பேரணியில் பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தீர்மானங்கள்லாம் வந்து அந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்காங்க. அதே சமயம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக சீதாராம் யெச்சூரி பார்த்தீங்கன்னா இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளராக பிரகாஷ் கரத் மட்டும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இயங்கிக்கிட்டு இருந்தார். ஒரு பொதுச் செயலர் இல்லாமல் தான் அது அவரோட மறைவுக்கு பிறகு இந்த கட்சி வந்து நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா புதிய பொதுச் செயலாளர் என்பது தேர்ந்தெடுக்கப்படும். அது யார் என்பது ஒரு சஸ்பெண்டாக இங்கே வந்து இருந்துகிட்டு இருக்கு. அது இந்த மாநாட்டில் தான் தெரியும். அதுவும் அந்த 6ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் தான் அந்த இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொதுச் செயலாளர் வந்து அங்கே பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாநாட்டில் நடைபெற இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் வரைக்கும் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சூழலும் என்பது இருக்குது. அதுதான் இந்த அகில இந்திய மாநாட்டில் இங்கே நடக்கக்கூடிய விஷயமா இங்கே நடந்துகிட்ருக்கு.